Maybe I'm left behind. Alight. எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டுட்டோரியல் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு பிரேக் டவுன். ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரிவியூவில் பார்த்ததை எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் பிரேக் டவுன்னு சொல்கிறேன். அது பிரேக் டவுனில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான டுட்டோரியல்ஸ் தனித்தனியாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்பவே ஒரு சிம்பிளான வீடியோ தான். கிட்டத்தட்ட ஒரு 3 ஷேக்ஸ் இருக்கும். இந்த 3 ஷேக்ஸ் தான் ரிப்பீட்டடாக மாற்றி யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மாக எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கர்வ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கேஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ், ஹியூமன் மெர்சல் எடிட், இதுதான் அந்த ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு ரொம்பவே ஒரு சின்ன ரேஷியோவில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? எஸ், ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு இது வந்து தம்ப்நெயில். தென் ஃபஸ்ட்டு கிளிப் ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு ஃபேடின்னு வச்சுக்கிறேன். தென் வீடியோ ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ஷேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஷேக் வந்து எப்போதுமே நம்ம ஆஸ்லேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் டைம் வந்து ஆட்டோ ஷேக் யூஸ் பண்ணேன். எதுக்குன்னா ஃப்ரண்ட்லேயும் எண்ட்லேயும் ஸ்டார்டிங்லேயும் ஒரு ஷேக் வரும், அப்புறம் எண்டுக்கு இன் அனிமேஷனுக்கும் அவுட் அனிமேஷனுக்கும் ரெண்டுக்குமே. ஸோ அதுக்கு தனியாகவே கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். எஸ், இப்போ வந்து ஜூம் இன் கொண்டு வரேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எஸ், சேம் ஷேக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பேன். எஸ், ஆட்டோ ஷேக், ஸ்விங், மோஷன் பிளர், எக்ஸ்போசர், காமா, அதே தான். ஜூம் இன் ஜூம் அவுட் தான் மாற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டே இருக்கும். எஸ், அப்புறம் நடுவில் இங்கே ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணியிருப்பேன். ஓகே. எஸ், இங்கே ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்கும். இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது அதுக்கும் தனியாகவே டுட்டோரியல் போடுறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப குட்டி வீடியோ தான் அது. இப்போ எல்லாத்துக்கும் மேலே ஒரு பிளாக் பாக்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். எஸ், இது தான் அது. நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பிளாக் பாக்ஸ் கிளிப் மூவ் ஆகும்போது, கிளிப் ட்ரான்சிஷன் ஆகும்போது, அடுத்த கிளிப் வரும்போது, ஸோ இது வந்து வந்துருக்கும். எந்தெந்த கிளிப்லாம் எனக்கு தேவையோ, எந்தெந்த கிளிப்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக ஆர் முக்கியமான கிளிப் அப்படிங்கன்னு சொல்கிறப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து அது நல்லாவே தெரியும். இது ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாகும்போது ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கிற மட்டும்தான் பார்ப்பீங்க. ஸோ வந்து ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எஸ், இப்போ வந்து நான் அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் போட்டிருக்கேன். டெக்ஸ்ட் அனிமேஷன் போட்டப்போ மேலே வந்து பார்ஸ் வருது, உங்களுக்கே தெரியும், பிளாக் கலரில் தெரியும். எஸ், அப்போ வந்து இது ஒரு முக்கியமான பார்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக இந்த பிளாக் பார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஸ்க்ரீன் குட்டியாகும்போது நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கிறதான் பார்ப்பீங்க, பிளாக் கலர் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எப்போவுமே அப்படி தான், எல்லாருமே இப்படி தான். ஸோ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறதான் பார்ப்போம். ஸோ வந்து அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் அதே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் பின்னாடி அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதையும் சேர்த்து அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் டுட்டோரியலே உங்களுக்கு காமிச்சிட்றேன். எஸ், நிறைய கிளிப்ஸ் வச்சுருந்தேன். சேம் தான். ஒன்று ஜூம் இன், அப்புறம் வந்து அது வந்து ஒரு கான்செப்டில் யூஸ் பண்ணியிருப்பேன். எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஜூம் அவுட்லேருந்து ஜூம் இன் வரும், அப்புறம் ஜூம் இன்லேருந்து ஜூம் இன். ஸோ உங்களுக்கே தெரியும். இப்போ ஜூம் அவுட், வீடியோ வந்து பேக்வேர்ட்ஸில் போகுது. ஸோ இது முன்னாடி வருது, ஸோ முன்னாடி வருது, இப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். சில வீடியோ வந்து பின்னாடி பார்க்க போவோம். அதாவது ஜூம் அவுட்னு சொல்ல முடியாது, பேக்வேர்ட் ஜூம்னு சொல்லலாம். ஸோ பேக்வேர்ட் ஜூம், அப்புறம் வந்துட்டு நார்மலாக எப்போ பண்ணுற ஜூம், ரெண்டுத்தையும் மாற்றி பண்ணியிருப்பேன். தென் கொஞ்சம் எப்படியும் வந்தோம்னா, எஸ், இங்கே தான் இருக்குது.
இந்த கிளிப் என்னாச்சு அது தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே ஒரு மாஸ்கிங் பண்ணியிருப்பேன். மாஸ்கிங் எப்போது இந்த பாருங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற வெற்றிமாறன் ஷோ வந்துட்டு போவார். அது ஒரு க்ரீன் ஸ்க்ரீன்லாம் பண்ணி நிறைய ஒரு எஃபெக்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அது தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும் நார்மல் ஒரு கிளிப் மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து தனியாக ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதையும் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் டுட்டோரியல் வீடியோவில் காட்டுறேன். எஸ் அப்புறம் வந்துட்டு இது லெஃப்ட் தென் ரைட் தென் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு ரொட்டேட், அப்புறம் வந்து ரைட் சைடு ரொட்டேட், அப்புறம் லெஃப்ட், அப்புறம் ஜூம் இன் போட்டு இது ஆர்ஜிபி கிளிட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வேறு ஷேக் யூஸ் பண்ணிட்டு அது மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு பொசிஷன் கர்வ் வச்சு இங்கே பாருங்கள் லெஃப்ட்டு அப்புறம் ரொட்டேட் அப்புறம் வந்து ரைட்டு இந்த மாதிரி கொண்டு போயிருப்பேன். எஸ் இதே தான். இந்த டென்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கரெக்டாக அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நிறைய பேர் கிட்டத்தட்ட வீடியோ போட்ட உடனே நிறைய கமெண்ட்ஸ், ஆனால் வியூஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். மற்ற வீடியோ கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோவில் வந்து இன்ஸ்டாகிராமில் வியூஸ் ரொம்பவே கம்மி தான், ஆனால் கமெண்ட்ஸ் வந்து நிறையவே வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுதான் என்கேஜ்மெண்ட் வந்து இந்த வீடியோவுக்கு நிறையவே இருந்துச்சு, அதை தான் சொல்கிறேன். தென் அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். ஒரே ஷேக்கு அப்புறம் இந்த பல் சைஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். ஆர்ஜிபி ஸ்பிட் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஷேக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஆர்ஜிபி ஸ்பிட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம எப்போவும் பண்ணுற மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். ஜூம் இன், அடுத்து வந்து கர்வு, ஜூம் இன், அப்புறம் பொசிஷன் கர்வு, அப்புறம் ரொட்டேட், இது மட்டும் தான் மாற்றி யூஸ் பண்ணிட்டுருந்தேன். எஸ் பாருங்கள், எஸ் அதே தான், அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டுடுறேன். ஸோ கர்வ்லாம் என்னென்ன கர்வ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் காட்டிடுறேன். ஸோ இப்போவே காட்டினா நல்லா இருக்குங்க. எஸ் இந்த கர்வ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அங்கே வந்து வேறு கர்வ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங்கில் வரும்போது அங்கே வந்து வேறு கர்வ் யூஸ் பண்ணியிருந்தேன், இங்கே வேறு கர்வ் யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ் இங்கே வந்து வேறு கர்வ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து வேறு கர்வ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை பொறுத்து ப்ரோ, எஸ் இதை பொறுத்து கைஸ், என்ன சொல்கிறது, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பீடாக வரணும்னு தோணும். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஸ்மூத்தாக பண்ணுறதுக்காக அந்த கர்வ் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபாஸ்ட் கர்வ். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருந்தேன். இது ஓவர் ஷூட் கர்வ், நல்லாவே பார்த்தா தெரியும். இப்படி முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் பேக்வேர்டில் போகும். ஸோ அதுக்காக தான் அது அந்த கர்வும் யூஸ் பண்ணலாம். பட் இருக்கும்போது இனிமேல் ஸ்லோவாக மூவ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். எஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெதுவாக, அப்புறம் லாஸ்ட்டு தான் அப்படி உள்ள போகும். ஐயோ, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக மெதுவாக அப்படி போகும். ஸோ எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகணும் அண்ட் வந்து ஓவர் ஷூட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் வந்து அந்த கர்வ் யூஸ் பண்ணியிருந்தேன். எஸ் இந்த கர்வ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இது ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான். எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணி தான் காமிக்கிறேன். ஸோ கேஸ் இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வர வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டு கட் போட்டு கிளம்புறேன். பை பை.